வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் பதவி காலத்தை நீடிக்க சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் என முன்னாள் நீதியரசர் சரத்தின் சில்வா சுட்டிக்காட்டு. நாட்டின் கடன் அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் மக்களை ஏமாற்றி வருவதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் கருத்து. பதில் சட்டமா அதிபருடன் தேர்தல்கள் ஆணைக்குழுவினர் சந்தித்து ஜனாதிபதியின் பதவிக்காலம் குறித்து ஆராய்வு. ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச தெரிவிப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். 19வது திருத்தச் சட்டத்தின் பிரகாரம் ஜனாதிபதி ஒருவருக்கான பதவிக்காலம் 5 வருடங்களாகவே உள்ளதோடு அதனை நீடிப்பதாக இருந்தால் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையும் சர்வஜன வாக்கெடுப்பும் நடத்துவது அவசியமாகும் என முன்னாள் நீதியரசர் சரத்தின் சில்வா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் அண்மைய நாட்களில் மேலெழுந்துள்ள மாறுபட்ட நிலைப்பாடுகள் தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்ட போது அவர் இவ்வாறான கருத்தொன்றை முன்வைத்திருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் முதலாவது அரசியல் அமைப்பில் ஜனாதிபதியினதும் பாராளுமன்றத்தினதும் பதவிக்காலம் 5 ஆண்டுகளாக காணப்பட்டதோடு பின்னர் ஜெயவர்தன 2வது குடியரசு யாப்பினூடாக பாராளுமன்றம் மற்றும் ஜனாதிபதியின் பதவி காலத்தினை 6 ஆண்டுகளாக மாற்றியமைத்துள்ளார். அதற்காக அவர் சர்வஜன வாக்கெடுப்பையும் நடத்தியிருந்தார். அதன் பின்னர் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராகவும் மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாகவும் இருந்த காலத்தில் ஜனாதிபதியின் பதவிக்காலமும் பாராளுமன்றத்தின் பதவிக்காலமும் 19வது திருத்த சட்டத்தின் ஊடாக 5 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. ஜனாதிபதியின் பதவி காலத்தினை குறைப்பதாக இருந்தால் சர்வஜன வாக்கெடுப்பு செயற்பாடுகள் அவசியமில்லை. ஆனால் அதனை அதிகரிப்பதாக இருந்தால் நிச்சயமாக சர்வஜன வாக்கெடுப்பு அவசியமாகும். ஏனென்றால் மக்களிடத்திலேயே இறைமை உள்ளது. ஆகவே மக்களின் இறைமையினை கேள்விக்கு உட்படுத்த முடியாது என்றார். மேலும் அந்த வகையில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் நீடிப்பதாக இருந்தால் மக்களின் இறைமை கேள்விக்குள்ளாகும். எனவே சர்வஜன வாக்கெடுப்பின்றி பதவி காலத்தினை நீடிக்க முடியாது. அதே நேரம் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்படுவது மிகவும் முக்கியமானது என்பதோடு அதன் மூலமாக அதிகாரம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியினையும் காண முடியும். உதாரணமாக, இந்தியாவை போன்ற ஜனாதிபதி முறைமையினை சம்பிரதாயமாக பின்பற்றுவதே பொருத்தமானதாகும் என்றும் தெரிவித்திருந்தார். அதே போன்றுதான் பாராளுமன்ற தேர்தல் முறைமையினும் தொகுதி அடிப்படையில் நடத்துவது பொருத்தமானதாகும். தொகுதி முறைமையில் தேர்தல்கள் நடத்தப்படுகின்ற போது பிரச்சனைகள் அதிகம் ஏற்படாது என்றார். இலங்கை வங்குரோத்து நிலையை எதிர்கொண்டு எந்த நாட்டிடமும் கடன் பெறவில்லை என்பதை தெரிந்தும் நாட்டின் கடன் அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் மக்களை ஏமாற்றி வருவதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாங்கள் வங்குரோத்து அடைந்த பிறகு எந்த நாட்டிலிருந்தும் கடன் பெறவில்லை. இருப்பினும் சில அரசியல்வாதிகள் கடன் அதிகரித்துள்ளதாக பகிரங்கமாகவே தெரிவித்து வருகின்றார்கள். எங்கள் கடன்கள் டாலர்களில் கூறப்படும் போது கடன் ஏற்ற இறக்கமாக இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் இவ்வாறு பொய் பிரச்சாரங்களை செய்து மக்களை தவறாக வழிநடத்துகின்றனர். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் போன்று ஒவ்வொரு அபிவிருத்தி திட்டமும் எதிர்க்கப்பட்டது. சந்திரிகா பண்டாரநாயக்க ஜனாதிபதியாக இருந்தபோது மொனாஷ் பல்கலைக்கழகம் இலங்கைக்கு வந்தது. ஆனால் தனியார் கல்வியை அனுமதிக்க முடியாது என்று கூறி அப்போது அனுமதிக்கப்படவில்லை. அந்த பல்கலைக்கழகம் மலேசியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு இன்று அது மலேசியா பிராந்தியத்திற்கு ஒரு கல்வி மையமாக மாறியுள்ளது. இது பில்லியன் கணக்கான டாலர்களின் வருவாயை ஈட்டுகிறது என்றும் அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்தார். அண்மையில் வடக்கு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட 22 இந்திய மீனவர்களில் 2 இலங்கையர்கள் தனித்தனியான குற்றச்சாட்டை எதிர்கொண்டுள்ளார்கள். இந்த வழக்கு கடந்த வெள்ளிக்கிழமை ஊர்காவல்துறை நீதவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இதன்போது 1997ஆம் ஆண்டு யுத்தம் உச்சகட்டத்தின் போது நாட்டை விட்டு வெளியேறிய இலங்கை பிரஜைகள் இருவரும் தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தில் உள்ள மண்டபம் அகதிகள் முகாமில் தஞ்சமடைந்துள்ளதாகவும் மன்றில் தெரிவிக்கப்பட்டது. 2 இலங்கையர்களும் இந்திய இழுவை படகில் தினக்கூலிகளாக பணிபுரிந்து கொண்டிருந்த போது அவர்களது படகு வடக்கு கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்தமைக்காக கடந்த 22ஆம் தேதி கைது செய்யப்பட்டது. வெளிநாட்டு மீன்பிடி படகுகள் ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் இந்திய மீனவர்களுக்கு எதிராக மீன்பிடி திணைக்களம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. அதேவேளை திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட சட்டப்பூர்வ மீன்பிடி அனுமதி பத்திரமின்றி மீன்பிடியில் ஈடுபட்டதற்காக 2 இலங்கையர்களும் கைது செய்யப்பட்டார்கள்.
கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் பொதுவாக குறுகிய காவலில் இருக்கும் போது குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றம் அவர்களுக்கு 2 வருட கடுங்காவல் சிறை தண்டனை 2 ஆண்டுகளுக்கு ஒத்திவைத்த பின்னர் விடுவிக்கப்படுவார்கள். 2 இலங்கையர்களை தவிர கைது செய்யப்பட்ட மீனவர்கள் அனைவரும் ஜூலை மாதம் 18ஆம் தேதிக்குள் விடுவிக்கப்பட உள்ளதாகவும் திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. பதில் சட்டமா அதிபராக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ள சிரேஷ்ட மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி பாரிந்த ரணசிங்கவுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது ஜனாதிபதியின் பதவிக்காலம் சம்பந்தமாக தேர்தல்கள் ஆணைக்குழு தமது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியது. 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல்களை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கூறி வர்த்தகரான சமிந்திர தயான் லெவனவ உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனு நாளைய தினம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ள நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது வர்த்தகரான சமிந்திர தயான் பெலவினவலால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் பிரதிவாதிகளாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களை பெயரிடப்பட்டுள்ளார்கள். அந்த வகையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அங்கத்தவர்கள் சார்பில் சட்டம் அதிபரை ஆஜராக வேண்டியுள்ளது. அதன் காரணத்தால் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அங்கத்தவர்கள் சட்டம் அதிபரோடு ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பாக விரிவாக உரையாடியுள்ளார்கள். குறிப்பாக 19வது திருத்த சட்டத்தின் பிரகாரம் ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் என்பதோடு அரசியலமைப்பின் பிரகாரம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான ஆணைக்குழுவுக்கு கிடைக்கும் அதிகாரம் காலப்பகுதி உள்ளிட்ட விடயங்கள் சம்பந்தமாகவும் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச தெரிவித்தார். நாட்டை பற்றி நன்கு சிந்தித்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித அபே குணவர்தனவின் அரசியல் வாழ்வில் 27 வருடங்கள் நிறைவடைவதை முன்னிட்டு களுத்துறையில் நடைபெற்ற வைபவத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது பசில் ராஜபக்ச இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் கட்சியினை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு எமது கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவிடமிருந்து எமக்கு கிடைத்த பலத்துடன் இந்த அரசாங்கத்தில் ஒரு கட்சியாக செயற்படும் போது எப்பொழுதும் அச்சமின்றி உங்களுக்கு உதவியுள்ளோம். அன்றைய தினம் ரோகித அபே குணவர்தன உட்பட எமது கட்சியில் உள்ள அனைவரும் இந்த நாட்டை காப்பாற்றும் திறன் உங்களிடம் இருக்கின்றது என்று தீர்மானித்தோம். இன்று வரை அந்த ஆதரவை நாங்கள் உண்மையாகவே வழங்கியும் வருகின்றோம். அந்த ஆதரவு தொடரும். இந்த நாட்டுக்காக இது எடுக்கப்பட்ட முடிவு. இந்த நாட்டு மக்களை நீங்கள் பாதுகாக்கும் வரை உங்களுக்கு எல்லா பலத்தையும் தருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் பசில் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் கோட்டாபய ராஜபக்ச ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். எதிர்வரும் 10 நாட்களில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலுக்கான திகதியை அறிவிக்கும் அதிகாரம் நமக்கு கிடைக்க உள்ளது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து கருத்து வெளியிட்ட போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு அரசியலமைப்பின் பிரகாரம் செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 16ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் உள்ளது என்பதை ஏற்கனவே அறிவித்துள்ளோம். இவ்வாறான நிலையில் அடுத்த 10 நாட்களில், அதாவது ஜூலை 17ஆம் தேதி முதல் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான திகதியை அறிவிக்கும் அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கின்றது. இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்காக 2024ஆம் ஆண்டுக்கான வாக்காளர் நாப்பு பயன்படுத்தப்பட உள்ளது. இதற்கான பணிகள் முழுமையடைந்துள்ள அடுத்து வரும் சில நாட்களில் மாவட்ட ரீதியில் அவை காட்சிப்படுத்தப்பட உள்ளது. இதே நேரம் நாடளாவிய ரீதியில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களின் குறைபாடுகள் தொடர்பாகவும் அறிக்கை ஒன்றை வழங்குமாறு அனைத்து கிராம உத்தியோகத்தர்களுக்கும் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வாக்களிப்பு நிலையங்களை அமைப்பதற்கு தேவையான மேலதிக நடவடிக்கைகள், தேர்தல்கள் கண்காணிப்பு தொடர்பாக முன்னெடுக்கப்பட வேண்டிய விடயங்கள் சம்பந்தமாக மாவட்ட செயலாளர்களுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. தேர்தலுக்கு தயாராகுமாறு அரசாங்க செய்தி தொடர்பாளர், போலீஸ் மா அதிபர், இலங்கை மின்சார சபை, நீர்வளங்கள் மற்றும் நீர் போக்குவரத்து சபை மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை ஆகியவற்றுக்கு உத்தியோகபூர்வமான அறிவிப்பை விடுத்துள்ளோம். மேலும் இம்முறை பிரச்சார செலவினங்கள் சம்பந்தமாகவும் அதீதமான கவனத்தை நாம் செலுத்த உள்ளோம். அதற்குரிய நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க உள்ளோம். இதே நேரம் ஜனாதிபதியின் பதவிக்காலம் சம்பந்தமாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அங்கத்தவர்களை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு தாக்கல் செய்துள்ள மனு தொடர்பிலும் நாம் கரிசனை செய்துள்ளோம் என்று தெரிவித்திருந்தார்.